சரி, இப்போ வந்து 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலனில் ஒரு 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் எப்படி தான் இருக்கும்? ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, என்ன தான் அந்த நெகட்டிவ் சொல்ல போகிறாரு, பாசிட்டிவ் சொல்ல போகிறாருன்னு. சொல்லுங்கள் சார். 7.5 சனி நடக்குது, எங்கே சார் நடக்க கஷ்டம் அப்படின்னு பணமே இல்லை. ஆக்சுவலாக 7.5 சனிக்கு உண்டான சிம்பிளான பரிகாரம் என்னன்னா, நிலத்தில் பணம் போடுறது மட்டும்தான். ஓ, இந்த தெய்வ வழிபாடெல்லாம் அடுத்தது. நிலத்தில் பணம் போடலை அப்படின்னா, அது 7.5 நாட்டு சனி டைமில் ஆவணி மாதம் பிறந்ததுன்னா 5ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்றதுனால இவங்களுடைய செல்வாக்கு பெருசாக வளரும். பெரிய பெரிய மனிதர்கள் இவங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஸோ இவங்க கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கேட்டீங்க 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இவங்களுக்கு 5 சேர்ந்தது ஒரு நெகட்டிவ் என்னன்னா, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம் இவங்களுக்காக. இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் வந்து இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா இவ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஐயோ அந்த 5 நெகட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்றைக்கி அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை வந்து நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுவார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் இந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 5 நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா எப்படி? நீங்கள் சொல்லுங்க. அது
ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவோம். ரெண்டு சேர்த்து பாசிட்டிவ் சொல்லுவோம், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராயிடுவோம், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகா சொல்றாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்செடுத்து நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். உங்களை உஷார்படுத்துறோம், நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க, அவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா. சரி, இப்போ வந்து 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலனில் ஒரு 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் எப்படி தான் இருக்கும்? ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, என்ன தான் அந்த நெகட்டிவ் சொல்ல போகிறாரு, பாசிட்டிவ் சொல்ல போகிறாருன்னு. சொல்லுங்கள் சார். சூப்பர். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதனால் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். அப்பாவோட பேச்சுவார்த்தை இல்லை, அப்பா பேச்சுவார்த்தை நடத்துவார். வெரி குட். அப்பாவுக்கும் பையனுக்கும், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அந்யோன்யம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய சொத்து சம்பந்தமான முயற்சிகளில் மேஷராசியில் பிறந்தவங்க சொத்து வாங்காமல் இருக்காங்க, சொத்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 7.5 சனி நடக்குது, எங்கே சார் நடக்க கஷ்டம் அப்படின்னு பணமே இல்லை. ஆக்சுவலாக 7.5 சனிக்கு உண்டான சிம்பிளான பரிகாரம் என்னன்னா, நிலத்தில் பணம் போடுறது மட்டும்தான். ஓ, இந்த தெய்வ வழிபாடெல்லாம் அடுத்தது. நிலத்துல பணம் போடலை அப்படின்னா, அது 7.5 நாட்டு சனி டைம்ல. ஆமா. ஓ, இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் நிலம் வாங்கணும். வெரி குட். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். புதுசா இருக்கு சார் இந்த விஷயம். நீங்க நிலத்துல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பண விரயம், நஷ்டம் ஏற்படாது. இல்ல நான் பணம் வச்சிருக்கேன், நான் நிலத்துல போடலை அப்படின்னா அங்காளி பங்காளி சொந்தக்காரன்லாம் வருவான், எனக்கு அந்த பணத்தை கூட கடனாக கூட நான் உனக்கு வந்து 2 டபுள் மடங்காக திருப்பி தரேன், 3 மடங்காக திருப்பி தரேன், ஆசை வார்த்தையை காட்டுவான். வீட்டில் சண்டை போட்டு பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க, அது திரும்பி வராது. அதுக்கு தப்பிக்கிறதுக்கு, அதுக்கு உறவுக்காரனை பகைச்சிக்கணுமா ஏமாத்தணுமா அப்படி இல்லை, ஒன்றை சேஃபாக இருந்துக்கோங்க. நான் சேஃபாக இருந்தேன்னா அவன் கஷ்டப்பட்டாலும் நான் வந்து அடுத்தது காப்பாற்றலாம். அவன் போய் மூழ்கடிது இல்லாமல் என்னையும் சேர்த்து மூழ்கடிச்சான்னா, அதனால இப்போ அவங்களுக்கு நிலத்துல முதலீடு பண்றதுக்கான அமைப்பு இருக்கு. இதில் ஆகஸ்ட் மாதம், ஆடி மாதம் முடியுது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் பிறக்கிறது. இவங்களுக்கு வந்து புதிய வீட்டுக்கு குடி போகிறதுக்கான அமைப்பு வருது. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள். இதில் இன்னொரு நல்ல விஷயம், ஆவணி மாதம் பிறந்ததுன்னா 5ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்றதுனால இவங்களுடைய செல்வாக்கு பெருசாக வளரும். பெரிய பெரிய மனிதர்கள் இவங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அதாவது இங்கே இந்த கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. இப்போ மேஷராசி நண்பர்கள் கிங் மேக்கர் ஆகிறதுக்கான நேரம். ஆனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, 2ஆம் இடத்திற்கு சனி. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், கிளிப்பிங் தான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு வக்கீல் அதாவது அட்வொகேட் கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் கடைசி கிளைமேக்ஸில் என்ன ஆகும்னா, அட்வொகேட் அவரே தப்பாக பேச வேண்டிய இடத்துல உண்மையை பேசிடுவார். அது என்னவோ படம் தெரில எனக்கு. அது மாதிரி இவங்களுக்கு உண்மை பேச வேண்டிய இடத்துல தப்பான வார்த்தையை பேசிடுவாங்க. ஸோ இவங்க நல்லது நினச்சி பேசுவாங்க, ஆனால் அது தப்பாக புரிந்து கொள்ளப்படும். ஸோ இவங்க கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கேட்டீங்க 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் நம்ம சொன்னோம், சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இவங்களுக்கு 5 சேர்ந்தது ஒரு நெகட்டிவ் என்னன்னா வாய் தான். இவங்க வாயை கண்ட்ரோல் பண்ணினாங்கன்னா நல்லது நடக்கும். வாயை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ கடன் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதாவது மேஷராசிக்கு ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்குது, வருமானம் இல்லாமல் இருக்குது. சில பேர்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, நான் சோத்துக்கே வழி இல்லை அப்படின்ட்டு. எல்லா ராசிக்காரங்களும் இதை தான் சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். நீ இருக்கிற சூப்பராக இருக்கக்கூடிய ரிஷபராசியும் அதே தான் சொல்கிறான். அதி கஷ்டப்படுற மீனராசியும் அதே தான் சொல்கிறாங்க.
ஸோ அதுக்காக வந்து அதாவது அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து மாறுபடும். கர்ம வினைகளும் இருக்கு. ஆமாம். அதே சமயம் நீங்களும் வந்து இந்த 12 ராசிக்கும் வழிபாடுகளும் சொல்றீங்க. ஆமாம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படி வீடு வாங்க போறோம் அப்படின்னு கவலைன்னா அந்த வழிபாடுகளையும் பண்ணிடுங்க. ஐயா சொல்ற அந்த வழிபாடுகளையும் சேர்த்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிராக்கல் ஏன் நடக்காது? கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பதவி வருது அப்படின்னா பணிவு வரணும். நான் வந்து யாருக்கிட்ட என்ன பேசணுங்கிறது தெரிஞ்சு பேசணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா, அந்த கதை தான். அந்த பாட்டு இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதே மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா நிறைய எதிரிகளை சம்பாதிக்கிறாங்க. இவங்க அரசியல்ல இல்லை, சாதாரண வீட்டில் இருந்தாலுமே இவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஸோ இவங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்தை கடந்து போகும்பொழுது பல நல்ல விஷயங்கள் தேடி வரும். அவங்களுக்கான ஒரு வழிபாடுகளும் சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஆண்டாள் நாச்சியார், அவங்கள வழிபட்டா போதும். மார்கழி மாசத்துல பாடக்கூடிய அந்த பாவை நோன்புன்னு இருப்பாங்க. ஆமா, அந்த கன்னி பெண்கள் இருப்பாங்க. அந்த பாவை நோன்புக்கு காரணமே இந்த ஆண்டாள் நாச்சியார் தான். அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரத்தை டெய்லி ஒரு பாசுரம் சொல்லலாம், இல்லை ஒரே பாசுரத்தை திருப்பி திருப்பி சொல்லலாம். ஆண்டாள் நாச்சியாரை வழிபட வேண்டும். அவங்கள, ஏன்னா அந்த அம்மாவை பிடிச்சா போதும், அந்த அம்மா காலை பிடிச்சா என்னுடைய நாச்சியார் காலை பிடிச்சிட்டேன்ட்டு பெருமாள் வந்து தூக்கி விட்டுருவார். அவரே வந்துடுவார். அப்புறம் என்ன கவலை? ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக. இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோட அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும், கஷ்டம் போகாது, கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஆமாம், அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது, கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசி கல் கிடையாது, ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும்பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமா நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக. அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேசணும், அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல், இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல், அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு. 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லை வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது. தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம், அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார். காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது.
வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேராக போங்க, ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.